கிறிஸ்டியானோ ரொனால்டோ இந்த ஒரு பேரை சொன்னதும் போதும் உலகத்தில் இருக்கிற அத்தனை கால்பந்து மைதானங்களும் அதிரும். கோடிக்கணக்கான இளைஞர்களுக்கு உழைப்போட இலக்கணமாக நிற்கிற ஒரே மனுஷன் இவர் தான். ஆனால் சமீப காலமாக ரொனால்டோவோட ஒரு சில தோல்விகளையும் அவர் மைதானத்தில் கலங்கி நின்று அந்த ஒத்த துளி கண்ணீரையும் வச்சு இந்த உலகம் அவரை ரொம்ப கேவலமாக விமர்சிச்சுட்டு இருக்கு. அவ்வளோதான், ரொனால்டோவோட சகாப்தம் முடிஞ்சதுன்னு ரொம்ப சாதாரணமாக எழுதிட்டு போறாங்க. தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஏன்னா இன்னைக்கு நான் ரொனால்டோவோட ஒரு தீவிரமான ரசிகையா மட்டும் இங்க பேசலை. இந்த உலகத்துக்காக தன் ரத்தத்தையும் சதையையும் கொடுத்து விளையாடி அந்த சக்கரவர்த்திக்கு சார்பா அவருக்கு முழு சப்போர்ட்டா சில உண்மைகளை இந்த சமுதாயத்தோட முகத்தில் அரைஞ்ச மாதிரி கேட்க போறேன். ரொனால்டோ தோத்துட்டார்னு சொல்றீங்களே, கொஞ்சம் வரலாற்றை திருப்பி பாரு. அவர் ஒன்றும் தங்க கரண்டியோட பிறந்தவர் கிடையாது. வறுமை, பசி, இதய நோய், அப்பாவோட இழப்புன்னு தன்னோட சிறு வயதில் இருந்தே ஒவ்வொரு நாளும் தோல்விகளையும் வலிகளையும் மட்டுமே பார்த்து வளர்ந்தவர் தான் இந்த ரொனால்டோ. அவர் வாழ்க்கையில தோல்வி அப்படிங்கிறது விழுந்து போறதுக்கான வழி கிடையாது. அதுதான் அவர் அடுத்த சாம்ராஜ்யத்தை உருவாக்குறதுக்கான அஸ்திவாரம். மைதானத்தில் அவர் அழுதார்னா அதுக்கு அர்த்தம் அவர் பலவீனமானவர் கிடையாது. 40 வயதை நெருங்கிய பிறகும் தன் நாட்டுக்காக எப்படியாவது ஜெயிச்சு கொடுக்கணும்ன்ற அந்த வெறியும் அந்த விளையாட்டின் மீது அவர் வச்சிருக்கிற அளவு கடந்த காதலும் தான் அந்த அழுகை. இன்னைக்கு இருக்கிற எத்தனையோ இளம் வீரர்கள் ஒரு தோல்வி வந்தா காணாம போயிடுறாங்க. ஆனா அத்தனை விமர்சனங்களையும் தாங்கிக்கிட்டு இன்னைக்கும் அதே ஃபிட்னஸோட மைதானத்தில் வந்து நிற்கிறாரே, அந்த கெத்து தான் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. இந்த சமூகம் எவ்வளவு சுயநலமானது தெரியுமா? ரொனால்டோ தொடர்ந்து கோல் அடிச்சு ஜெயிச்சுட்டே இருக்கும்போது தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. ஆனா இயற்கைக்கும் வயசுக்கும் கட்டுப்பட்டு ஒரு மேட்ச்ல அவரால் சிறப்பாக ஆட முடியலன்னா உடனே இவன் வேஸ்ட்னு சொல்றாங்க. ஏன் இந்த இரட்டை வேடம்? ஒரு மனுஷன் தன் வாழ்நாள் முழுக்க 800க்கும் அதிகமான கோல்களை அடிச்சு உலக சாதனை படைச்சிருக்கார். உலகமே வியந்து பார்க்கிற அத்தனை விருதுகளையும் வாங்கி இருக்கார். அவரை பார்த்து கதை முடிஞ்சதுன்னு சொல்றதுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்கு? விளையாட்டுல மட்டும் இல்லாம நண்பர்களே, நம்ம நிஜ வாழ்க்கையிலேயும் இதுதான் நடக்குது. நாம 99 தடவை நல்லதை செஞ்சாலும் ஒரே ஒரு தடவை தோத்துட்டா நம்மை கேலி செய்ய ஒரு கூட்டம் காத்துக்கிட்டு இருக்கு. ரொனால்டோட இந்த தோல்வி நமக்கு அதைத்தான் உணர்த்துது. அன்பான ரொனால்டோ ரசிகர்களே, உங்க தலைவன் தோத்துட்டான்னு யாரும் தலை குனிஞ்சு உட்காராதீங்க. ஏன்னா ரொனால்டோவை வெறுக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் அவர் எந்த அளவுக்கு ஆழமா வீழ்றாரோ அதை விட பல மடங்கு உயரமா பாய்ந்து வந்து கம்பேக் கொடுப்பார்னு. அவரை நோக்கி வீசப்படுற ஒவ்வொரு விமர்சன கற்களையும் வச்சு தான் அவர் இந்த சாம்ராஜ்யத்தை கட்டியிருக்கார். உன்னால முடியாதுன்னு உலகம் சொல்லும் போது தன் கால்களால் முடியும்னு காட்டியவர் தான் CR7. அவர் இன்னும் எத்தனை மேட்ச் ஜெயிச்சாலும் ஜெயிக்காவிட்டாலும் கால்பந்து உலகத்தோட கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் எப்பவுமே அவர் தான். அவருடைய உழைப்பும் விடாமுயற்சியும் நமக்கு கத்துக் கொடுத்த பாடம் ஒண்ணுதான். உலகமே உன்னை எதிர்த்தாலும் உன்னுடைய உழைப்பை நீ நம்பு, நீதான் ராஜா. நண்பர்களே, இந்த வீடியோட முடிவுல நான் உறுதியா ஒன்று சொல்றேன். ரொனால்டோவோட ஆட்டம் இன்னும் முடியல. இது ஜஸ்ட் ஒரு இடைவெளி தான். சிங்கத்தோட சீற்றம் சில நாட்கள் அமைதியாக இருந்தா சிங்கம் பயந்துடுச்சுன்னு அர்த்தம் இல்லை, அது அடுத்த வேட்டைக்கு தயாராகுதுன்னு அர்த்தம். உங்க வாழ்க்கையிலையும் இன்னைக்கு நீங்க தோத்து போய் நிக்கலாம். ரொனால்டோவோட வாழ்க்கையை நினைச்சு பாருங்க. உங்களுக்காக கம்பேக்கை நீங்களே உருவாக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ல CR7 த கிங்னு டைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.